பாவம்னா என்னன்றத நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க அப்ப அவங்ககிட்ட கேட்போமா? ஏமா மலையாளம் அறியுமா? மலையாளம் ഞാൻ അറിയും. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னமா பிரச்சனை உங்களுக்கு? ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்கல்லம்மா? சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். மலையாளத்திலே சம்சாரிக்கிறாங்க. அப்ப உண்மையிலே பாவம் தான். இல்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் நடுவர். அப்ப நீங்க இல்லைன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க. நீங்க இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு பாவம் தாமா. எதனால பொண்ணு பாவம் சொல்லி இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் போதெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் போதாங்க பாருங்க, எவ்வளவு அழகா பிரிக்கிறாங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம சோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வீட்டு தூக்கிட்டு போவோம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல கை தட்டி இருக்காங்க. அவங்க தட்டினாங்க. ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா